ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மசால் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஒரு தடவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசைக்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு கல் சூடானதும் நம்ம தோசை மாவை சேர்த்து விட்டுட்டு தோசையை நல்லா மெலிசாக ஊற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம மசாலா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்ம தோசை வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசால் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.